ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்ககிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட யூஏஎன் நம்பர் இருந்தது அப்படின்னா அது அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஒரு வேலையில் இருந்து மற்றொரு வேலைக்கு மாறி இருந்தால் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட யூஏஎன் நம்பர் கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இரண்டுக்கும் மேற்பட்ட யூஏஎன் இருந்தால் அவை தேவையில்லாத குழப்பம் ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் பணத்தை இழக்கவும் நேரிடலாம் சொல்லியிருக்காங்க. எனவே உங்கள் முந்தையையும் யூஏஎன் நம்பர்களை ஒருங்கிணைத்து தேவையில்லாத நம்பரை டீஆக்டிவேட் செய்தால் தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக பல யூஏஎன் நம்பர்கள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரங்களில் ஒரு புதிய நிறுவனத்தில் சேரும்போது ஊழியர் தனது யூஏஎன் நம்பர் மற்றும் பிஎஃப் கணக்கை ஒழுங்காக வழங்குவதில்லை. எனவே புதிய நிறுவனங்கள் புதிதாக ஒரு அக்கௌண்ட்டை பதிவு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. மற்றும் சில நேரங்களில் ஒரு ஊழியர் வெளியேறும் போது இபிஎஃப் அமைப்பில் ஊழியர் நிறுவனத்திலிருந்து ரிசைன் செய்யும் தேதியை நிறுவனங்கள் சரியாக பதிவிறதில்லை. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வேறு ஒரு புதிய நம்பர் வழங்க பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் சரியான நேரத்தில் அப்டேட் செய்யப்பட வேண்டாலும் இபிஎஃப்ஓ உங்களுக்கு ஒரு புதிய யூஏஎன் நம்பரை உருவாக்கிவிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் யூஏஎன் நம்பர் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்யுதுன்னு பார்த்தோம்னா, உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட யூஏஎன் நம்பர் இருந்தால் உங்கள் அனைத்து கணக்குகளையும் ஒரே ஒரு யூஏஎன் நம்பரின் கீழ் இணைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு புதிய நிறுவனத்தில் சேரும்போது ஏற்கனவே உள்ள யூஏஎன் எண்ணை மறக்காமல் வழங்குங்கள். இது போன்ற செயல்களால் கூடுதல் யூஏஎன் நம்பர் உருவாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஏஎன் எண்களை ஒருங்கிணைப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இபிஎஃப்ஓ இணையதளம் அல்லது மொபைல் ஆப் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் யூஏஎன் நம்பரை ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்கள் பழைய மற்றும் புதிய யூஏஎன் நம்பர், உங்கள் ஆதார் நம்பர், வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற தகவல் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ போர்ட்டல் நீங்கள் உள்நுழையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற மெனுவில் போயிட்டு ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் தற்போதைய இபிஎஃப் கணக்கு காண்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய பழைய யூஏஎன் அல்லது பிஎஃப் கணக்கு எண்ணை வழங்கி கெட் டீட்டெயில்ஸ் என்பதை கிளிக் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பழைய கணக்கின் விவரங்கள் திரையில் காண்பிக்கப்படும். ஸோ விவரங்களை கவனமாக சரிபார்த்து விட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத நீங்கள் செலக்ட் செஞ்சீங்கன்னா போதும். உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ கோரிக்கை சப்மிட் பண்ண பிறகு உங்களுடைய தற்போதைய நிறுவனத்திடம் கோரிக்கையை அங்கீகரிக்க கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் முதலாளி அங்கீகரித்த பிறகு இபிஎஃப்ஓ முந்தைய கணக்குகளை தற்போதைய கணக்குடன் இணைக்கும். இந்த செயல்முறை முடிவதற்கு சில நாட்கள் முதல் சில வாரங்கள் வரை ஆகலாம் அப்படி தெரிவிச்சிருக்காங்க. இதில் மிகவும் முக்கியமானது, உங்கள் பழைய இபிஎஃப் கணக்குகளில் கேஒய்சி செயல்முறையை முடித்திருக்க வேண்டும். உங்களிடம் பல இபிஎஃப் கணக்குகள் இருந்தால் அவை அனைத்திற்கும் கேஒய்சி செயல்முறை கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட மாற்று வழி அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய மற்றும் புதிய யூஏஎன் நம்பருடன் யூஏஎன் epf@epfindia.gov. என்ற முகவரிக்கு மெயில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப் அமைப்பு கூடுதல் யூஏஎன் நம்பர்களை சரிபார்த்து தேவையில்லாத நம்பரை டீஆக்டிவேட் செய்து ஒன்றை மட்டும் செயலில் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட யூஏஎன் நம்பர் இருந்தது அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஒரே ஒரு யூஏஎன் நம்பராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அது எப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.